அதுக்காண்டி தான் நான் வெளியில உட்காந்து வலிமேல விழி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பாத்துமா, உன் விழி என் மேல பட்டு எனக்கு ஏதாவது ஆயிராமா? வா உள்ள வா. என்னடா மைனே, இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுதாக்கும். நீயும் உன் மகளை கூட்டிட்டு வாடா, பார்க்கணுன்றே. கூட்டிட்டு வந்தா எங்க போனா? இன்னும் கண்ணே தட்டுப்பட மாட்டாளே. அம்மா அவ வீடை சுத்தி பார்க்க போறேன்னு போனாமா, இன்னும் காணால. இந்தா வந்துட்டால என் பேத்தி. கௌரியே வாமா வாமா, பாரு 2 பேரும் ஜோடியா வந்து நிக்கிறத. பத்தா நல்லா இருக்கீங்களா பத்தா? கௌரி கண்ணு நல்லா இருக்கேன் தங்கம், நீ நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டு இருக்கு படிப்பனா? பத்தா நல்லா போயிட்டு இருக்கா பத்தா. பிரேம இங்கிட்டு வந்து உட்காருடா கௌரி பக்கத்துல. ஆச்சி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எடி சரோஜா, சாப்பாடு ஊட்டியா பிள்ளைகளுக்கு? அம்மா அதெல்லாம் சாப்பிட்டாங்கம்மா. வந்தோடனே இவ்வளோ சாப்பிட சொன்னதுக்கு தான் சாப்பிட்டுட்டு நான் வெளியில போய் அத்தா வராரான்னு பார்க்குறேன்னு கௌரி கண்ணு போச்சு. அதான் இவன் வர லேட் ஆயிடுச்சு. நீ பிரேமுக்கு மட்டும் தான் சாப்பாடு போடணும்மா. சரி சரி சரி. என்ன ஓம் புருஷன் போன வர இன்னும் காணா? லேட் ஆகும்னு சொன்னாருமா, வெளியில போயிருக்காரு, இனிமே தான் வருவார். ஏன் நம்மளுக்கு பிரேம் ஞாபகமாகவே இருக்குது? கடவுளே, எனக்கு தான் இந்த ஞாபகமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் இப்படி ஞாபகம் வர்ற மாதிரியே பண்ணுற? பிரேமை இப்போ பார்க்கணும் போலவே இருக்கு. செமஸ்டர் லீவு விட்ருக்காங்க, இல்லாட்டி நம்ம டெய்லி காலேஜில் போய் பிரேமை பார்ப்போம். ஆனால் இப்போ பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கே. எதனால நம்ம இப்படி இருக்கோம்? அவரை தான் நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டோமே, அப்படியே அவரை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். கடவுளே, ஏன் இப்படி சோதனை பண்ணுறேன் நீ? ஆனால் இப்போ பிரேம் மட்டும் வந்து நின்றுனா எவ்வளோ நல்லாயிருக்கும். அவரை நம்ம பார்த்தா மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு மனசு சொல்லுது. ஆனால் இப்போ எப்படி வருவார்? பிரேமெல்லாம் பார்க்குறது கஷ்டம்தான். சும்மா பார்த்துட்டு மட்டும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். நம்ம லவ்வெல்லாம் சொல்ல வேணாம், பிரேமை பார்த்தாலே போதும். கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? நான் என்ன லவ்னாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு நான் லவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் பிரேமை இப்போவே பார்க்கணும் போலவே இருக்கே. நான் நினச்ச உடனே பிரேம் வந்து கண்ணு முன்னாடி நின்னார்னா நல்லா இருக்கணும்னு மனசுக்கு தோணுது. பிரேம் என்ன இது? நம்ம நினச்சோடனே வந்து நிற்கிறாரு. இது என்ன கனவா இல்லை நினவா? ஐயோ, உண்மையிலே கிள்ளி பார்த்துக்கணும். இது கனவு இல்லைன்னா இவ்வளோ சந்தோஷப்படுவேன். பிரேம் நம்ம நினச்சோடனே அது நிற்கிறாரே. ஹாய் பிரியா, என்னது? நான் உங்களை பார்க்கணும்னு உங்கள் வீட்டு பக்கம் வந்து நிற்கிறேன், நீங்களும் வந்து நிற்கிறீங்க. என்ன ஒரு சர்ப்ரைஸ். பிரேம், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? என் வீட்டு முன்னாடி நிற்காதீங்க பிரேம், தயவு செஞ்சு போங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக பால்கனியில் வந்து வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. எங்கள் அம்மா வேறு பார்த்தாங்கன்னா நீ யாரோ ஆரன் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து என்னையே தான் கேள்வி கேட்பாங்க. போங்க பிரேம் ப்ளீஸ், கீழே நிற்காதீங்க, எங்கள் அம்மா வந்தாங்க திட்டுவாங்க. இப்போ நான் போகணும்னா கால் பண்ணுறேன், நீ முதல் ஃபோனை எடு, இல்லாட்டி நான் ஆரன் அடிச்சுட்டே தான் இருப்பேன். பிரேம் புரிஞ்சுக்கோங்க பிரேம் ப்ளீஸ், போங்க. ஆரன்லாம் அடிக்காதீங்க, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. பிரியா, இப்போ நான் வந்தோடனே இவ்வளோ சந்தோஷப்பட்டு சிரிச்சிங்க, அதுக்கப்புறம் பிடிக்காத மாதிரியும் மூஞ்சி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. நான் இப்போ எனக்கு 2ல் 1 தெரிஞ்சே ஆகணும். பிரியா, பதில் சொல்லுங்க. ஐயோ சாமி, தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? தேவையில்லாமல் எங்கள் அம்மா வம்புக்கு இழுத்து விட்றாதீங்க. அவ்வளோதான், எங்கள் அம்மா பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. தயவு செஞ்சு போங்க. சரி, நான் போகிறேன். இப்போ நீ ஃபோனை முதல்ல எடு, நான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். இங்கே நின்று கத்தினா தானே உங்கள் அம்மா காது கேட்கும். நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், நீ எடுத்து பேசு. ஐயோ, இவர் வேற பாரு போறாரான்னு. சரி, என்னதான் அந்த பேசுறாருன்னு பார்ப்போம். ஏய் பிரியா, நீ அந்த மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க பாரு, அதை மாற்றிட்டு சரி ஒரிஜினாலிட்டியை காமி. ஏன் நடிச்சுக்கிட்டே இருக்க? நான் ஒன்றும் நடிக்கல பிரேம், ப்ளீஸ் பிரேம். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க. நீ தான் வேணும். என்ன காமெடி பண்ணுறீங்களா? என்ன வேணும் கேட்டால் நீ தான் வேணுன்றீங்க. நான் வாங்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன கடையில் விற்கிற பொருளா? நல்ல காமெடியாக பேசுறியே. ஆமாம், நீ என் வீட்டுக்கு வரப்போற மருமக தானே எங்கள் அம்மாவுக்கு. ஏன் பொண்டாட்டி, உனையே நான் வாங்கிட்டு தான் போகிறேன் உங்கள் அம்மா கிட்ட. பிரேம் நக்கல் பண்ணாதீங்க பிரேம். ரோட்டில் நின்றுட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பேசுவாங்க? தயவு செஞ்சு இப்போ போறீங்களா என்ன? இப்போ அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணியே ஆகணும். நீ வரியா இல்லையா? இல்லை நான் உங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுவோம். ஓகே பிரேம், வெளியில் நின்றுட்டு நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன பேசுவாங்க? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? இப்படி வந்து நின்று உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க பிரேம். சரி, நான் இப்போ உடனே வர முடியாது. நான் எங்கள் அம்மாட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு நான் வரேன். வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், வைங்க. ரொம்ப சந்தோஷமா. சரி, நீ எந்த இடத்துக்கு வரணுன்றத வாய்ஸ் மெசேஜில் போடு. நான்
அழைப்புக்காக காத்துட்டு இருக்கிறேன். சரி சரி, வச்சுட்டு நீங்கள் முதல் கிளம்புங்க, ஃபோனை வச்சுட்டு. சரி சரி கிளம்புறேன். நீ துரத்துறதுலயே குறியா இருப்ப. சரி வரேன், பாய். சரி